அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பல தலைவர்கள் பெண்களுக்காக போராடி பல வெற்றிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் டெக்னாலஜி உருவாயிருக்க இந்த காலகட்டத்திலையும் பெண்கள் தனியாக போக முடியுதா, அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் சொசைட்டியில் வாழ முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லைங்க. ஏன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு சம்பவம் கோயம்புத்தூரையே ஒழிக்கிறது, ஒட்டுமொத்த தமிழகமும் மறந்து போயிருக்காங்க. ஒரு பெண்மணி, அதாவது ஒரு காதல் ஜோடி தனியாக போயிருக்காங்க. அவங்கள வழிமறைச்சி பாலியல் வன்புணர்வு செய்து மிகவும் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த ஒரு பெண்மணி. இது எங்கே நடந்தது, யார் இதை பண்ணாங்க, இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு சதீஷ் கிளைமேக்ஸ். இரவு 11 மணி இருக்கும். மதுரையை சேர்ந்த ஒரு மாணவி கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க. அங்கே அவங்களோட ஆண் நண்பரோட காரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு இடத்துக்கு நைட்டு இரவு 11 மணிக்கு மேலே தனியாக போயிருக்காங்க. ஒரு காரில் காதல் ஜோடி மட்டும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் மீட் பண்ணியிருக்காங்க. அது வழக்கமாக அவங்க போகிற இடமா அப்படின்னு தெரியலை, ஆனால் அன்றைக்கி அங்கே போயிருக்காங்க. இதை நோட்டமிட்ட ஒரு 3 குடிகார, அதாவது காட்டு மராண்டிங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நின்றதை பார்த்துட்டு அப்படியே போய் காரை மறைச்சி பட்டாக்கத்தியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அந்த 3 பேருமே நல்ல போதையில் இருந்திருக்காங்க. காரை தட்டி வெளியே வர சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆண் நண்பர் வந்துட்டு வெளியே வரலை. உங்களும் ஃபோர்ஸாக கதவை தட்டி வெளியே வர சொல்லியிருக்காங்க. அவங்க வெளியே வர்றதா இல்லை. அவர் ஆண் நண்பர் காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே பெரிய பட்டாக்கத்தி எடுத்து கண்ணாடியை உடச்சி காரை ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பெண்மணி அரண்டு போய் இருந்திருக்காங்க. அந்த காதல் ஜோடியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் 2 பேரையும் வெளியே இழுத்து போட்டிருக்காங்க. வெளியே இழுத்து போட்டவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட லீலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பின்னாடி நின்று ஒருத்தன் ஆண் நண்பரோட தலையிலே பெரிய வெட்டு ஒன்று வெட்டியிருக்கான். அதில் மயக்கமடைஞ்சாங்க. தூரப்பைவில் 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்மணியை தரன்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே கொஞ்சம் தள்ளி போய் யாருமே வராத இடத்துல வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தனாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தனும் அந்த பிள்ளையை சீரழிச்சிருக்காங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், ஆள் இல்லாத ஒரு இருட்டுக்குள்ளே போனது இவங்க தப்பு. அப்படி போனாலும் ஒரு தனி மனித சுதந்திரம், எங்கே வேணாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் இந்த காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி போக முடியல அப்படின்னா யோசிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அந்த பிள்ளையை சீரழிச்சிருக்கானுங்க. நடந்தது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னால் ஒரு ஆள் இல்லாத ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த பிள்ளையை கொண்டு ஏதோ ஒரு இடத்துல போட்டு போயிட்டானுங்க. திடீர்னு இருந்துச்சு, மயக்கத்துலேருந்து இருந்துச்சு. அந்த ஆண் நண்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் வந்திருக்காங்க. அப்போ அப்படியே எல்லா இடத்துலையும் தேடும்போது என்ன பிரச்சனைன்னு தெரிய வருது. விடிஞ்சதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 7 தனிப்படை அமைக்கிறாங்க. பயங்கரமாக சர்ச் பண்ணுறாங்க. அந்த 3 பேரும் எங்கே வச்சு மாட்டுறாங்க அப்படின்னா, துடியலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரவுண்டப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுருக்காங்க. ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. போலீஸை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் இதில் தற்காப்பு கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அது காலில் அடிபட்டு அவங்கள பிடிச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமே போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. ஓகே, ஒரு இன்சிடெண்ட் நடந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் தான் காரணம்? தண்டனைகள் கம்மியாக இருக்குதா, இல்லை இவங்க தனியாக போய் அந்த இடத்துல மீட் பண்ணது தப்பா? பொதுமக்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். சதீஷ் கிளைமேக்ஸ் என்னோட சார்பாக என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு அன்டைமில் ஒரு காதல் ஜோடி அந்த தனியான இடத்துக்கு போனது பெரிய தவறு. அதையும் தாண்டி இந்த சுதந்திரமான ஒரு உலகத்தில் யார் வேணால் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு உரிமை இருக்கும்போது, ஒரு பொது இடத்துல இன்னொரு பெண்மணிக்கு இவ்வளோ பெரிய குற்றம் இழைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பாக இருக்க முடியும். என்னதான் செக்யூரிட்டி, காவல்துறையினர் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் இன்னும் இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் பிடிபட்டவங்களை படித்து பார்த்தா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க மேலே கேசஸ் இருக்கிறத சொல்லப்படுது.
ஆழ்காலத்தில் அடிக்கடி இந்த மாதிரி கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கிற ஒருத்தன் எப்படி வெளியே சுற்ற முடியுது? இந்த மாதிரி கேஸில் எல்லாத்துக்குமே வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு ஜெயிலில் போட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஜெயில் செட்டப் பண்ணி அங்கே போட்டு அவங்கள டீல் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. எல்லா குற்றமும் மாதிரி இது ஒரு குற்றமாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டில் சண்டை ஏதோ கோபத்தில் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத வேற, எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு காதல் ஜோடி ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது முகம் தெரியாத இனம் தெரியாத யாரோ ஒருத்தங்களால் பாதிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, சீரழிக்கப்படுறாங்க. இப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தங்க போகிற போக்கில் ஒரு குற்றத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான். இனிமேல் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாது. நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அன்டைமில் யார் கூடனாலும் இந்த மாதிரி அன்டைமில் வெளியே போகிறத தவிர்க்கணும்.